மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். அற்புதமான தேவன் வாசம் செய்கிற ஒரு அனுபவம் எத்தனை மகிமையானது. சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஜீசஸ். தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலி தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலி தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. மகிமை நிறை பூரணமே மகா சுத்த ஸ்தலமதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மாயே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மாயே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று ஆவலோடு இந்த நிகழ்ச்சியிலே காத்திருக்கிற உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 33:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். Call unto me and I will answer thee and shew thee the great mighty things which thou knowest not. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக.
கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்தவர். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே பலவிதமான கலக்கத்தோடு, வேதனையோடு, தத்தளிப்போடு எப்படி இந்த புதிய மாதத்தை சமாளிக்க போகிறேன் என்று சொல்லி பல விதத்திலே கலங்கின இருதயத்தோடு வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற வார்த்தை என்ன என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை தானே நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு எட்டாத காரியங்களை செய்கிறவர் அற்புதமான தேவன். நாம் அறியாத காரியங்களிலே நமக்கு ஒரு வழியை திறக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லையே என்று தத்தளி போட்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை தான், என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 27ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். இந்த காலை வேளையில கர்த்தருடைய முகத்தை தேடி நம்முடைய பாரங்கள், நம்முடைய கலக்கங்கள், கவலைகள் எதுவானாலும் அதை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களில் 1-2 நாளாகமம் 7:15 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். Mine eyes shall be open and mine ears attend unto the prayer that is made in this place. ஆமென். இந்த காலவெளியிலே அன்பு தாயாரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக மிகுந்த கலக்கத்தோடு, வேதனையோடு இரவிலே நீங்கள் வடிக்கிற கண்ணீர், வாலிப பிள்ளை, அடங்காத பிள்ளை, சொல் பேச்சுக்கு கொஞ்சமும் கீழ்ப்படியாத பிள்ளைக்காக நான் வடிக்கிற கண்ணீர், தேவனே கண்ணோக்கி பாரும் என்று கேட்கிற உடைந்த உள்ளத்தோடு உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த ஸ்தலத்திலிருந்து செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அற்புதமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காணும்படியான கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்வாராக. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒன்று அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 பாருங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய மனக்குமுறல்கள், கூக்குரல்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் மற்றும் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. அவர்கள் எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை நான் கண்டேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இக்கட்டுகள், நெருக்கங்கள், ஒடுக்குதல் மத்தியில் தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய கூக்குரலையும் அவர் அறிகிறவராயிருக்கிறார். இந்த காலவெளியில உங்களுடைய கண்ணீர் வீண் போகாது, உன்னுடைய கூக்குரல் வீண் போகாது. இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரனே, உன்னுடைய பெருமூச்சு வீண் போகாது. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த வாக்குத்தத்தத்திற்குரிய கட்டளை என்ன? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். என்னால் முடியாது, நான் எப்படி சமாளிக்க போகிறேன்,
இதை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று உங்களை ஏன் நீங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தரால் முடியாதது ஒன்றும் இல்லையே. பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடியினால் ஜெபத்தை கேட்கிறவர், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவருடைய பாதத்திலே உங்களுடைய எல்லா நெருக்கங்கள், பாரங்கள், சஞ்சலங்களை அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் தம்முடைய விண்ணப்பத்தை, கூக்குரலை, பெருமூச்சை, கண்ணீரை காண்கிறவர், கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்தை எப்படியெல்லாம் கேட்கிறார்? வேத புஸ்தகத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில நம்முடைய விண்ணப்பத்தை எப்படியெல்லாம் அவர் கேட்கிறார்? 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, உண்மையாய் கேட்கிறவர். நம்பர் 2, உருக்கமாய் கேட்கிறவர். நம்பர் 3, ஊக்கமாய் கேட்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது உண்மையாய் கேட்கிறவர். என்னோடு கூட சங்கீதம் 145 சங்கீதம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். The Lord is nigh unto all them that call upon him, to call that call upon him in truth. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் நம்முடைய ஜெபத்தை உண்மையாய் கேட்கிறவர். இந்த வசனத்தில் 2 விதமான கூட்டத்தை சங்கீதக்காரர் சொல்கிறார். ஒன்று, தேவனை நோக்கி கூப்பிடுகிற கூட்டம், எத்தனை ஆசீர்வாதமானது. அதிலும் மேலான ஒரு கூட்டம் உண்மையாய் கூப்பிடுகிற கூட்டம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாய் கர்த்தருக்கு நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தில் உண்மையாய் இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் உண்மையாய் கேட்கிறவர் என்று நான் ஏன் சொன்னேன்? கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சன்னிதானத்திலே உண்மையாய் செய்கிற எந்த காரியத்திற்கும் கர்த்தரும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார். உபாகமம் 28:1 வாசித்து பாருங்கள். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தரும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், இந்த காலவெளியிலே பலவிதமான கலக்கத்தோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்கள் தேவ சமூகத்தை நோக்கி கண்ணீர் விட்டு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே என்று ஒருவேளை மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உங்களுடைய ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. உங்களுக்கு உண்மையாய் உங்கள் சத்தத்தை கேட்கிறவர். தேவ சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் வேதம் சொல்கிறது, பூமியில் உள்ள சகல ஜனத்தை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவ சமூகத்திலே போகிற யாவருக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:3 பாருங்கள். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். தேவ சமூகத்திலே உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய சத்தத்துக்கு உண்மையாய் கேட்கிறவராய் இருக்கிறார். யோவான் 4:24 வாசித்து பார்ப்பீர்களானால், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடு தேவ சன்னிதானத்தில் வந்து அவரை தொழுது பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை உண்மையாய் கேட்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாகவே உண்மையாய் கேட்கிறவராயிருக்கிறார்.
2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கும் பொழுது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தையா! நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் சத்தத்துக்கு நிச்சயம் கர்த்தர் உண்மையாய் கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரியே, எத்தனை வருடங்கள் இன்னும் தேவ சமூகத்தில் ஜெபிப்பது, கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவில்லையோ என்று சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரே. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சகோதரியே. கர்த்தர் உன் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார். சூரியன் இனி உன் வாழ்க்கையில் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை. காரணம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய அற்புதமான கரம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்கள் ஜெபத்தை உண்மையாய் கேட்கிறவர். ஆமென். உண்மையாய் கேட்கிற அற்புதமான தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நம்பர் 2, அவர் உருக்கமாய் கேட்கிறவர். என்னோடு கூட 22ஆம் சங்கீதத்தினுடைய 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர். ஆமென். நம்முடைய ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய கூக்குரலை, உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய பெருமூச்சை ஒரு நாளும் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர். ஆகவேதான் சொன்னேன், அவர் உருக்கமாய் கேட்கிறவர். உங்களுடைய விண்ணப்பத்தை உருக்கமாய் கேட்கிறவர். உங்களுடைய விண்ணப்பம் எதுவானாலும் அவருடைய வார்த்தை எப்படிதான் சொல்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா! ஏசாயா 30:19 வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, you shall weep no more. இந்த காலவெளியில் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நேரே இந்த வார்த்தை புறப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்படுகிறது. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்குவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா! வியாபாரத்தில் பலவிதமான நஷ்டத்தின் மேல் நஷ்டம், தோல்விக்கு மேல தோல்வி, முடங்கப்பட்ட சூழ்நிலைமையிலே ஐயோ இந்த தலைகுனிவின் மத்தியிலே நான் எப்படி எழுந்து நிற்க போகிறேன் தெரியவில்லை என்று கலக்கத்தோடு, குடும்பமாக கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆகவேதான் சொன்னேன், அவர் உண்மையாய் கேட்கிறவர் மட்டுமல்ல, உருக்கமாய் கேட்கிறவர். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நமக்காக உருக்கமாய் இறங்குகிற அற்புதமான நேசர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்காக உருக்கமாய் இறங்குகிறவர். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன். இந்த காலவெளியிலே தேவ சன்னிதானத்திலே கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ,
அவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறாரோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிற வாலிப மகளே, புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, உனக்கு நேரே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் உருக்கமாய் இறங்குகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்காக உருக்கமாய் இறங்கும்படி அவர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலின் ஒரு அடி எனக்கு நினைவுக்கு வருகிறது. கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். எத்தனை அற்புதமான பாடலின் ஒரு வரி பாருங்கள். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வருகிறவர், உருக்கமாய் இறங்குகிறவர் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறதே. இந்த காலை வேளையிலே அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சி, நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து வாழ வைக்கிறவர், வாழ்வு கொடுக்கிறவர். நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் புலம்ப வேண்டும்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் உருக்கமாய் கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஊக்கமாய் கேட்கிறவர். ஆமென். சங்கீதம் 102 சங்கீதத்தினுடைய 16 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஊக்கமாய் கேட்கிற அற்புதமான ஜீவனுள்ள தேவன். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் செய்யாதவர், அலட்சியம் செய்யாதவர். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நிமித்தம் எரிகோவிலிருந்து அவர் புறப்படும் பொழுது பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதன், கண் தெரியாத ஒரு மனிதன், வாழ்க்கை இருண்டு போன ஒரு மனிதன், கூட்டத்தின் சத்தத்தை கேட்டு நான் நினைக்கிறேன் விசாரித்திருந்திருப்பான். என்ன சத்தம்? அவர்கள் சொல்லியிருப்பார்கள், நசரேயனாகிய இயேசு சென்று கொண்டிருக்கிறார். பாருங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் அவன் காத்திருந்தான் என்று தெரியவில்லை. நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், கூட்டத்தில் இருக்கிறவர்கள் அந்த பிச்சைக்காரனை அதட்டினார்களாம். காரணம், அவன் திக்கற்றவன். ஓ என்று ஓலமிட்டு சத்தமிட்ட போது அவனை அதட்டினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனோ முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டானாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்று திரும்பி பார்த்து அவனை தம்மிடத்தில் வரவழைத்தார். மார்க் 10 அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவைகளை அங்கீகரிக்கிற தேவன். இயேசு நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது யாரெல்லாம் அதட்டினார்களோ, யாரெல்லாம் பேசாமல் இரு என்று சொன்னார்களோ, அவர்கள் வந்து தூக்கி எடுத்தார்கள். எழுந்திரு, இயேசு உன்னை கூப்பிடுகிறார், அழைக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! ஐயோ, நான் திக்கற்றவனா, என்னுடைய சத்தம் எல்லாம் மேல வருமா, என் வார்த்தை எடுபடுமா என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? உலகத்தின் பார்வைக்கு ஒருவேளை உங்கள் வார்த்தை எடுபடாமல் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், நம்மை வாழ வைக்கிற ஒரு அன்பு தெய்வம், திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் செய்யாதவர், அலட்சியம் செய்யாதவர், நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 10:14, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே. யோவான் 14:18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எத்தனை ஆசீர்வாதம்! வேதத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். யாபேஸ் ஒரு நாள் தேவ சமூகத்திலே போய் நின்றான். 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம்.
யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தான். வேதம் சொல்கிறது, அவன் வேண்டினதை தேவன் அருளினார். துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனால் இந்த துக்கத்தோடு துக்கத்தின் மத்தியில் தேவனை நோக்கி அவன் கதறினான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும். பாருங்கள், அவன் ஜெபத்தை தேவன் கேட்டருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த இக்கட்டுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் துடைத்து போடுகிற அழுக்கை போல் இருக்கிறோம் என்று பவுல் சொல்வது போல, நீங்கள் ஊழியம் செய்கிற ஸ்தலத்திலே உங்களை அவமானப்படுத்தி நிந்தித்து உங்கள் பேரில் பொய்யான காரியங்களை சொல்லி உங்களுடைய ஊழிய ஸ்தலத்தை நிர்மூலமாக்குவதற்கு, அழிப்பதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்ருவின் ஆலோசனைகள் தகர்க்கப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்பதை மறந்து போகாதீர்கள். பாருங்கள், யாபேஸ் தன் சகோதரின் மத்தியிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். கர்த்தர் அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினது போல ஊழிய ஸ்தலத்திலே உங்கள் பகுதியிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சூனேம் ஊரால் தன் கணவனிடத்திலே எலிசாவை பற்றி சொன்ன அற்புதமான வார்த்தை உங்கள் மூலமாக வசனிக்கப்படுவதாக. இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது போல சாமுவேலை குறித்து, உங்களை குறித்து அறிவிக்கப்படுவதாக என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் ஊக்கமாய் ஜெபத்தை கேட்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நம்முடைய ஜெபத்தை அவர் உண்மையாய் கேட்கிறவர், உருக்கமாய் கேட்கிறவர், ஊக்கமாய் கேட்கிறவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. தகப்பனே, உம்முடைய அற்புதமான இரக்கம், கிருபை, தயவு உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுக்க மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை உண்மையாய் கேட்கிறவராய், உருக்கமாய் கேட்கிறவராய், ஊக்கமாய் கேட்கிறவராய் இருக்கிறீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.